மு.க. ஸ்டாலின் அவர் ராமநாதபுரம் தொகுதியை காதர்பட்ச முத்துராமலிங்கத்துக்கு வெற்றி வேட்பாளர் அறிவிச்சு தான் சீட்டே கொடுத்துருக்காங்க. ஜெயிக்க வைக்கிற இந்த கடமை இந்த ஏரியா மக்கள் கம்ப்ளீட்டாக ஓட்டு போட்டுருவாங்க. கே.கே.எஸ். செல்வகுமாரன் இங்கே பேசியிருக்காரு. அதிக பெருமான வாக்குகள் பெற்று ஒரு 50,000 ஓட்டுக்குள்ள ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதனால் இந்த பிஜேபி நமக்கு ஏடிஎம்குலாம் பெரிய மேட்டரே கிடையாது. இந்த ஏரியாவில் தலைவர் அறிவிச்சுட்டாருன்னா தலைவர் கரெக்டாக தான் போட்டு கேண்டிடேட் போடுவாங்க. காதர்பட்ச முத்துராமலிங்கம் கடுமையான ஓட்டில் ஜெயிப்பார். ஆனா இப்ப அடுத்து எங்க பிரச்சாரம் நாங்க இப்ப முதலமைச்சர் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் போயிட்டு இருக்கோம். அங்க உள்ள அவருமே 50,000 ஓட்டுங்களும் ஜெயிப்பாங்க. அவங்களுமே அந்த கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 4 தொகுதி வெற்றி வாய்ப்பு 4 தொகுதி நாங்களும் ஜெயிக்க போறோம். ஏடிஎம்கே பிஜேபி பெரிய மேட்டரே கிடையாது. அதெல்லாம் நாங்க ஊரா சுத்துறோம். எந்த கொடியில் நாங்க பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நேற்று தென்காசி, வாசவநல்லூர், கடையநல்லூர், கோவில்பட்டியெல்லாம் நைட்டு ஃபுல்லாக சுத்திட்டு தான் வந்தோம். எங்கேயுமே எந்த கொடியும் இல்லை. நம்ம டிஎம்கே கொடி மட்டும் தான் அங்கே பறக்குது. தலைவராட்சி அடுத்து 2026 தலைவராட்சி நடக்க போகுது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. தலைவரை போன்ற கேண்டிடேட் ஃபுல்லா மாணிக்கமா போட்டிருக்காங்க. அவ்வளவு.